கன்னியாகுமரி மாவட்டம் இணையம்புத்தன்துறை மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் கிறிஸ்டின் ராஜ். இவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி வசந்தி. இவர்களுக்கு 2 மகன் மற்றும் ரிஷாசேனி என்ற மகளும் உள்ளார். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன் இணையம்புத்தன்துறையை சேர்ந்த பர்ஜன் என்பவர் ரிஷாசேனியை வீட்டாரின் சம்மதமில்லாமல் காதலித்து பதிவு திருமணம் செய்துள்ளார். இதனால் பர்ஜனின் தந்தை கிறிஸ்டின் ராஜிடம் 150 சவரன் நகை கேட்டு மிரட்டி வந்துள்ளார். மேலும் நகை தராவிட்டால் மகளை வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிடுவோம் எனவும் மிரட்டியுள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போல கிறிஸ்டின் ராஜ் வீட்டின் வராண்டாவில் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் 12 மணியளவில் சத்தம் கேட்கவே வசந்தி சென்று பார்த்தபோது கணவர் நிர்வாணமாக அசைவின்றி கிடந்துள்ளார். அந்த நேரத்தில் இருட்டில் சிலர் ஓடுவதைப் போல தெரிந்துள்ளது. அப்போது அங்கு மறைந்திருந்த ஃபர்ஜன், நாங்கள் தான் உன் கணவனை கொலை செய்தோம், வெளியே சொன்னால் உன்னையும் உன் மகன்களையும் கொலை செய்து விடுவோம் என மிரட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கணவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பார்த்தபோது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்த மருத்துவர்கள் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூறாய்விற்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி வசந்தி இது சம்பந்தமாக புதுக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் குற்றவாளி வெளிநாடு தப்பி செல்ல திட்டம் தீட்டியுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஆனாலும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 7ஆம் தேதி வெளியே படுத்திருந்தாங்க. நான் உள்ள படுத்திருந்தேன். 2 பிள்ளைங்க உள்ள படுத்திருந்தாங்க. வீட்டை வெளியே படுத்திருந்தாங்க. சத்தம் கட்டு பார்க்கும்போது இந்த வீட்டாடுங்க மேலே இல்லை. நான் ஓடு போய் பின்னாடி சவுண்டு கட்டது. பின்னாடி ஓடு பார்க்கும்போது மேலே 5 பேர் நான் பார்த்தேன். என்னை வீட்டில் அடிச்சுட்டு இருந்தாங்க. சத்தம் போட்டு சொன்னாங்க, நீங்கள் சத்தம் போட்டால் உன்னை மகளை கொண்டு போட்டோன்னு மிரட்டினாங்க. நான் சவுண்டு போட மண்டையில் அடிச்சுட்டு கீழே அங்கே உட்காந்துருந்தேன். அவங்க என்னை புதுசனை அவங்கள அடிச்சுட்டு தூக்கு கொண்டு முன்ன தலைவாசலை கொண்டு போட்டுட்டு போனாங்க. நான் பார்த்தது அதில் 2 பேரே தெரியும் எனக்கு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகர் பகுதிகளில் 2 சக்கர வாகனம் மூலம் வீடுகளில் இருந்து ரேஷன் அரிசி வாங்கி சுப்பிரமணியபுரம் பகுதியில் சேமித்துள்ளனர். இதில் 23 மூட்டைகளில் 2 டன் ரேஷன் அரிசி கேரளாவிற்கு கடத்த முயன்றபோது காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களை கண்டவுடன் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சித்தனர். அப்போது அவர்களை போலீசார் மடக்கி பிடித்தனர். பிடிப்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் சிறுவன் உட்பட 7 பேரை கைது செய்தும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 3 இருசக்கர வாகனம் மற்றும் லோடு வாகனம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் பறிமுதல் செய்த 2 டன் ரேஷன் அரிசியை தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள பகவதிபுரம் ரயில் நிலையம் அருகே கிருஷ்ணன் என்பவரது தோட்டத்திற்குள் நேற்று அதிகாலை ஒற்றை ஆண் காட்டு யானை புகுந்துள்ளது. நீண்ட நேரமாக அந்த தோட்டத்திலேயே நின்று கொண்டிருந்த நிலையில் இது தொடர்பாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வனத்துறையினர் அந்த யானையை காட்டுக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் சிறிதும் நகராத யானைக்கு ஏதோ உடல் ரீதியான பிரச்சினை இருப்பதை உணர்ந்த வனத்துறையினர் கால்நடை மருத்துவ குழுக்களை வரவழைத்து அதற்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளித்தனர். அப்போதும் தொடர்ந்து நின்று கொண்டிருந்த யானை தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்த நிலையில் நீண்ட நேரமாக உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது. ஆனால் எந்தவிதமான சிகிச்சையும் பலனளிக்காத நிலையில் காட்டு யானையானது உயிரிழந்தது. யானைக்கு வேறேதேனும் பிரச்சினை உள்ளதா என உடற்கூறாய்வு பரிசோதனை செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கட்டமடவு ஊராட்சி அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டெருமைகள் வனப்பகுதியை விட்டு தண்ணீரை தேடி விளைநிலங்களுக்கு வருகின்றன. அப்படி தண்ணீர் தேடி வனப்பகுதியை விட்டு வெளியே வந்த காட்டெருமை விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த கிழங்கு பயிர்களை சாப்பிட்டுவிட்டு விளைநிலத்தின் அருகே படுத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறியாத தண்டபாணி என்ற விவசாயி விளைநிலத்திற்கு சென்று தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தார். அப்போது காட்டெருமையை கண்ட அவர் அதிர்ச்சியடைந்து அலறி அடித்துக் கொண்டு ஓட முயன்றுள்ளார். அப்போது காட்டெருமை முட்டி தாக்கியதில் விவசாயியின் கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. பின்னர் அக்கம் பக்கத்தினர் காட்டெருமையை விரட்டியடித்து காயமடைந்த விவசாயியை மீட்டு திருப்பத்தூர் எலும்பு முறிவு மருத்துவரிடம் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டெருமையை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். பின்னர் காயமடைந்த விவசாயியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி விவசாயிக்கு உரிய இழப்பீடு வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என கூறியுள்ளனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை எண்ணூர் விரைவு சாலையில்
பெருநகர காவல்துறை ஆணையர் உத்தரவின் பேரில் வடசென்னையில் இருசக்கர வாகனங்களில் பெண்களின் செயின் அறுப்பு மற்றும் செல்போன் பறிப்பில் ஈடுபடுபவர்களை பிடிப்பதற்காக வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த ஆய்வானது திருவொற்றியூர் உதவி ஆணையர் இளங்கோ மற்றும் புது வண்ணாரப்பேட்டை ஆய்வாளர் கிருஷ்ணராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதற்காக விரைவு சாலையில் தடுப்பு அமைத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் உள்ள இளைஞர்களை பிடித்து புகைப்படம் எடுத்து ஆப் மூலம் இவர்கள் மீது முன்வழக்குகள் உள்ளதா என்று ஆய்வு செய்தும் இல்லாத பட்சத்தில் அனுப்பியும் வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.